பரீட்சையா நியூ சிலபஸ். இது கொஸ்டின் பேட்டர்ன். 14 கொஸ்டின். ஒரு வரியில் பதில் எழுதவும். ரைட் ஆன்சர் இன் எ சிங்கிள் லைன். இதில் மொத்தம் 27 கொஸ்டின் இருக்குது. இதில் 10 கொஸ்டின் கேட்பாங்க. 7 எழுதணும். 2 மார்க். பார்ப்போம். 1. கௌவா கைசாகை. கௌவா காலாகை. காகம் எப்படிப்பட்டது? காகம் கருமை நிறமானது. தோத்தா கைசாகை. செகண்ட் ஒன். தோத்தா கிளி எப்படிப்பட்டது? தோத்தா ஹராகை. கிளி பச்சை நிறமானது. கியா தோத்தா காலாகை. என்ன? கிளி கருமை நிறமானதா? இல்லை. நகி தோத்தா காலா நகிகை. இல்லை, கிளி கருமை நிறமானது அல்ல. ராதா கோ கௌவா பசந்த் ஹையா தோத்தா. ராதாவுக்கு காகம் பிடிக்குமா? இல்லை, கிளி பிடிக்குமா? ராதா கோ தோத்தா பசந்த் ஹை. ராதாவுக்கு கிளி பிடிக்கும். ராதா கோ தோத்தா பசந்த் ஹை. ஃபிஃப்த் ஒன்று. ராதா கியோங் பல் கானா சாக்திகை. ராதா ஏன் பழம் சாப்பிட விரும்பினாள்? பல் கானா ஸ்வாஸ்திய கேலியே அச்சாகை. இஸ்லியே ராதா பல் கானா சாக்திகை. பழம் சாப்பிடுவது உடல்நலத்திற்கு நல்லது. இதனால் ராதா பழம் சாப்பிட விரும்பினாள். சிக்ஸ்த் ஒன்று. பகீச்சே கே பூல் மே கைசேகை. பூங்காவில் பூக்கள் எப்படிப்பட்டது? பகீச்சே கே பூல் சுந்தர்கை. பூங்காவில் உள்ள பூக்கள் அழகானவை. பகீச்சே மே கவுன் கவுன் ஆத்தேகை. பூங்காவிற்கு யார் யாரெல்லாம் வருகிறார்கள்? பகீச்சே மே ஸ்திரீ புருஷ் பச்சே சபி ஆத்தேகை. பூங்காவிற்கு பெண்கள் ஆண்கள் குழந்தைகள் அனைவரும் வருகிறார்கள். எய்த் ஒன்று. பகீச்சே மே பச்சே கியோம் ஆத்தேகை. பூங்காவிற்கு குழந்தைகள் ஏன் வருகிறார்கள்? பகீச்சே மே பச்சே கேல்தே ஆத்தேகை. பூங்காவிற்கு குழந்தைகள் விளையாடுவதற்காக வருகிறார்கள். 10th ஒன்று பாருங்க. முங்கே அந்தர் கியா கியா ஹை. வாய்க்குள்ளே. முங்குன்னா வாய். வாய்க்குள்ளே என்னென்ன இருக்கின்றன? முங்கே அந்தர் ஜீப் அவுர் தாந்த் ஹை. வாய்க்குள்ளே நாக்கு. ஜீப்னா நாக்கு. அவுர் தாந்த்னா பல் இருக்கின்றன. 11th ஒன்று. ஹமாரே கித்னே கான்கை. நமக்கு எத்தனை காதுகள் இருக்கின்றன? ஹமாரே தோ கான்கை. நமக்கு 2 காதுகள் இருக்கின்றன. 12. ஹம் ஆங்கோங் சே கியா கர்த்தேகை. நாம் கண்களால் என்ன செய்கிறோம்? ஹம் ஆங்கோங் சே தேக்தேகை. நாம் கண்களால் பார்க்கிறோம். 13. ஹாத் மே கித்னி உங்கலியாகை. கையில் எத்தனை விரல்கள் இருக்கின்றன? ஹாத் மே 5 உங்கலியாகை. கையில் 5 விரல்கள் இருக்கின்றன. சபி அங்கோங் கோ கஹாங் சே சக்தி மில்தீகை. அனைத்து அங்கங்களுக்கும் எங்கிருந்து சக்தி கிடைக்கிறது? சபி அங்கோங் கோ போஜன் சே சக்தி மில்தேகை. அனைத்து அங்கங்களுக்கும் உணவின் மூலமாக சக்தி கிடைக்கிறது. 15th ஒன். ஹமாரே தேஸ்கா நாம் கியாகை. நம்முடைய தேசத்தின் பெயர் என்ன? ஹமாரே தேஸ்கா நாம் பாரத் ஹை. நம்முடைய தேசத்தின் பெயர் பாரதம். 16th. பாரத் கி சன்ஸ்கிருதி கைசேகை. பாரதத்தினுடைய பண்பாடு எத்தகையது? பாரத் கி சன்ஸ்கிருதி புராணிகை. பாரதத்தினுடைய பண்பாடு பழமையானது. 17th. பாரத் கி ராஜ்தானி கியாகை. பாரதத்தினுடைய தலைநகரம் என்ன? பாரத் கி ராஜ்தானி நயி தில்லிகை. பாரதத்தினுடைய தலைநகரம் புதுடில்லி ஆகும். 18th. பாரத் கே சப்சே படே சகர் கியா கியாகை. பாரதத்தில் உள்ள பெரிய நகரங்கள் என்னென்ன? தில்லி, மும்பை, கொல்கத்தா, சென்னை ஆதி பாரத் கே சப்சே படே ஷஹர்கை. 19th ஒன்று. கவுன் மந்திரி மண்டல் கா பிரதான் ஹோத்தாகை. மந்திரி மண்டலத்தினுடைய தலைவர் யார்? பிரதான் மந்திரி. மந்திரி மண்டல் கா பிரதான் ஹோத்தாகை. பிரதம மந்திரி அமைச்சரவையின் தலைவராக இருக்கிறார். 20th.
ஷேகர் கிஸ்கே சாத் சிடியாகர் சலேகா. சேகர் யாருடன் மிருக காட்சிசாலை செல்வான்? ஷேகர் பிதாஜி கே சாத் சிடியாகர் சலேகா. சேகர் அப்பாவுடன் மிருக காட்சிசாலை செல்வான். 21. சித்ரா கிஸ்கே சாத் நானி கே கர் சலேகி. சித்ரா யாருடன் பாட்டி வீட்டுக்கு செல்வாள்? சித்ரா மாதாஜி கே சாத் நானி கே கர் சலேகி. சித்ரா அம்மாவுடன் பாட்டி வீட்டுக்கு செல்வாள். 22. பிதாஜி और शेखर चिड़ियाघर में क्या क्या देखेंगे? அப்பாவும் சேகரும் மிருக காட்சி சாலையில் என்னென்ன பார்ப்பார்கள்? பிதாஜி और शेखर चिड़ियाघर में कई जानवर और पक्षी देखेंगे. அப்பாவும் சேகரும் மிருக காட்சி சாலையில் நிறைய விலங்குகள் மற்றும் பறவைகள் பார்ப்பார்கள். 23. अर्सूर में करीब कितने लोग रहते हैं? அர்சூரில் கிட்டத்தட்ட எவ்வளவு மக்கள் வசிக்கிறார்கள்? அர்சூர் மேம் கரீப் 3000 லோக் ரஹ்தே ஹைம். அர்சூரில் கிட்டத்தட்ட 3000 மக்கள் வசிக்கிறார்கள். 24. गाँव के बाल बच्चे कहाँ पढ़ते हैं? கிராமத்தில் உள்ள குழந்தைகள் எங்கே படிக்கிறார்கள்? गाँव के बाल बच्चे पाठशाला में पढ़ते हैं. கிராமத்தில் உள்ள குழந்தைகள் பாடசாலையில் படிக்கிறார்கள். 25. किराने की दुकान में क्या क्या मिलते हैं? மளிகை கடையில் என்னென்ன கிடைக்கின்றன? किराने की दुकान में चावल गेहूं दाल. மளிகை கடையில் சாவல் அரிசி, கேஹூங் கோதுமை, தால் பருப்பு, இம்லி புளி, நமக் உப்பு, தேல் எண்ணெய் ஆதி சீச்சேங் மில்தேகை ஆகிய பொருட்கள் கிடைக்கின்றன. 26. गाँव के लोग क्या क्या पालते हैं? கிராமத்து மக்கள் என்னென்ன வளர்க்கிறார்கள்? गाँव के लोग கிராமத்து மக்கள் காய் பசு, பைல் எருது, பைன்ஸ் எருமை, பக்கரி ஆடு, முர்கி கோழி ஆதி பால்தேகம் ஆகியவை வளர்க்கிறார்கள். குச் தர்காரியோங் கே நாம் லிக்கியே. சில காய்கறிகளின் பெயர்களை எழுதுக. பைங்கன் கத்தரிக்காய், பியாஸ் வெங்காயம், மூலி முள்ளங்கி, ஆலு உருளைக்கிழங்கு, கோபி காலிஃப்ளவர், சேம் அவரைக்காய், லௌக்கி சுரைக்காய், கும்கடா பூசணிக்காய், சகிஜன் முருங்கைக்காய், பிண்டி அவரைக்காய் ஆதி குச் தர்காரியோகை ஆகியவை சில காய்கறிகள் ஆகும்.